அவசரமாக உன் அப்பன் ஒரு இல்லத்துக்குச் சென்றிருக்கிறேன் என்றால், நான் யாருடைய இல்லத்திற்கு செல்கிறேன், எதற்காக செல்கிறேன், இதனால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது, நான் யார் என்று சொல்கின்றேன், அவர்கள் என்ன நடக்கப் போகிறது என்று நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல உன் அப்பன் நானும் உன்னை என்னுடைய அருமை குழந்தையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அர்த்தம். என் பிள்ளையே, மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்களை எல்லாம் அகற்றி எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ பழகு என்று அவசரமாக ஒருவர் இல்லத்துக்கு செல்ல வேண்டி வந்ததற்கு காரணம் உன்னுடைய சந்தோஷம் எனக்கு வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படியானால் விளைவுக்கு விளைவு விதமாக ஒரு காரியம் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அதனை உடனடியாக தடுத்து நிறுத்திவிட வேண்டும். அனைவருக்கும் கவனமாக நிற்கின்ற இந்த அப்பன் இன்று உனக்கு காவலாக நின்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எது வந்தாலும் சரி, உன்னை சுற்றி நான் தர நினைத்ததை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்பன் உனக்கு நினைத்ததை எல்லாம் நடத்தி முடித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை, நீ எதை நினைத்து தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நம் கையில் கிடைக்கக்கூடாது, கிடைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கை இருந்து விட்டால் போதும். நிச்சயமாக இந்த அப்பன் நன்றி சொல்வாய். அப்பன், நான் இன்று உன்னை நம்பியதற்கு பலன் கிடைத்து விட்டது. அவ்வளவு எளிதில் உனக்கு எதுவும் நடக்கவில்லை, எதுவும் நடந்துவிடவில்லையே என்று புரிந்து கொள்ள வேண்டும். உன் கண் முன்னால் உன் அப்பன் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். அவசரமாக ஒருவர் இல்லத்திற்குள் செல்ல வேண்டியது வருகிறது என்றால், குறிப்பாக அது உன்னுடைய துரோகியினுடைய இல்லமாகத்தான் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உச்சத்தை உனக்கு காண்பித்த இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதை இவர்கள் மறுபடியும் இப்பொழுது உனக்காக செய்து கொண்டிருக்கின்றார். அத்தனையுமே உனக்கான அத்தனை பிரச்சனைகளையும் சந்தேகத்தையும் உன் கையில் பெற்று கொடுக்கும் என்பதை முதலில் நீ நம்பிவிடு என்று உன் அப்பன் அவர்கள் இல்லத்தில் அவசரமாக சென்றதற்கு மிக முக்கியமான காரணம், அவர்கள் உன்னை அழிக்க நினைத்தது. அதை உடனடியாக செய்ய எண்ணியதுதான். மனதில் ஒரு துளி அளவு கூட எல்லா எண்ணங்களையும் இப்பொழுது பெற்று கொண்டிருக்கிறது. மனதில் ஒரு ஓரத்தில் கூட நல்ல சிந்தனை இல்லை. எந்த அடுத்தவர்கள் கொடுதல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் இவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி அடுத்தவர்கள் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் நினைத்து கொண்டு நீ எப்பொழுதும் நீ பெற நினைக்கின்ற பட்சத்தை தவறாக நீ புரிந்து கொள்ளக்கூடாது. இப்பொழுதாவது இதையெல்லாம் நீ அடைந்துவிடு. உன்னுடைய முயற்சிகளை நீ சரியாக செய்து உனக்கு கொடுப்பதை சர்வ நிச்சயமாக கொடுப்பேன். நான் எதை கொடுக்க வேண்டுமோ அதை உன்னுடைய அனுமதி இல்லாமல் எடுத்துவிட வேண்டும் என்பதற்கு மறந்து விடாதே. இந்த அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு செய்ய நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நாளும் உன்னை எந்த அளவிற்கு வேதனைப்படுத்தியது என்பதை நான் நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் எடுத்து சரியாக அதிலிருந்து அனைத்தும் உன் கையில் கிடைக்க என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் உன் அப்பன் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். அவசரமாக ஒருவர் இல்லத்திற்குள் செல்ல வேண்டிய வருகிறது என்றாலே, குறிப்பாக அது உன்னுடைய துரோகியின் இல்லமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் உச்சத்தை உனக்கு காண்பித்த இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதை இவர்கள் மறந்து விடுவார்கள். அத்தனையுமே உனக்கான அத்தனை சந்தோஷத்தையும் உன் கைகளில் பெற்று கொடுக்கும் என்பதை முதலில் நீ நம்பிவிடு. இந்த அப்பன் அவர்கள் இல்லத்திற்கு அவசரமாக சென்றதற்கு மிகவுமான ஒரு காரணம், அவர்கள் உன்னை அழிக்க நினைத்தது. அதை உடனடியாக செய்ய எண்ணியதுதான். மனதில் ஒரு துளி அளவு கூட நல்ல எண்ணங்கள் இல்லை. மனதில்
ஒரு துளி அளவு கூட அவருக்கான சுத்தமான ஒரு எண்ணங்கள் அவரிடத்தில் ஒரு நாளும் இருந்ததே கிடையாது. எல்லாவற்றையும் உன் அப்பன் நான் பார்த்து கொண்டு தானே இருக்கின்றேன். இப்பொழுதாவது இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அப்பன் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, நான் எதை எடுக்க வேண்டுமோ அதை உன்னுடைய அனுமதி இல்லாமல் எடுத்துவிட வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. இந்த துரோகி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு செய்த விஷயம் ஒவ்வொரு நாளும் உன்னை எந்த அளவிற்கு வேதனைப்படுத்தியது என்பதை இந்த அப்பன் நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, உனக்கு என்ன வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தெரிந்து அறிந்து உனக்கான நல்லவற்றை, உனக்கான புரிதலை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இங்கு ஒரு சிலருக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் சென்றிருந்த பொழுது கூட இவர்கள் மனதில் உன்னை பற்றி நல்ல விஷயங்கள் இல்லை. இவர்களின் மனதில் உன்னை பற்றிய நல்ல சிந்தனைகள் இல்லை. எப்படி உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைதான் அவர்களுக்கு இருக்கிறதே தவிர வேறு எந்த சிந்தனையும் அவர்களினிடத்தில் இல்லை. இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் கெடுதலை செய்ய நினைத்த இவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை, தெளிவான விஷயத்தை எல்லாம் நீ சரியாகத்தான் பெற்று கொண்டாய் என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார். இப்பொழுது இந்த அப்பன் இதை நடத்தி முடித்துவிட்ட பிறகு உன்னை சுற்றி நடந்த விஷயம் எல்லாம் என்ன என்பதை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலை கண்டு என் பிள்ளை இனிமேல் வருத்தப்பட தேவையில்லை. எந்த சூழ்நிலையை கண்டும் என் பிள்ளை வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு என்பதில் நீ தெளிவாக இருக்கும் பொழுது எந்த வகையிலும் உனக்கு கஷ்டங்கள் வராது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து நீ என்னென்ன நன்மைகளை பெற முடியும் என்று நீ ஒரு நொடி யோசித்தாயானால் இந்த அப்பன் சொன்ன விஷயத்திற்கு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்திற்கும் என்ன இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய். யார் யார் எப்படி என்று தெரிந்து கொண்டு பேச வேண்டும். இல்லை என்றால் இப்படித்தான் துரோகம் வந்து கொண்டிருக்கும். எந்த நேரத்தில் மீண்டும் ஒரு பொழுது உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு துரோகம் நுழைந்துவிடக்கூடாது என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் பல சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வர வேண்டும். சோதனைகள் எல்லாம் சாதனையாக மாறி உனக்கான நன்மையை தர வேண்டும் என்பதை நீ முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைத்திருந்த அனைத்து துரோகத்தையும் உன் கைவிடாத பொழுது மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த பொழுது இதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்று என் குழந்தை யோசித்த நேரத்தில்தான் உன் அப்பன் உனக்கு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். அவர்களுடைய ஆட்டம் அதிகமாகத்தான் இருக்கின்றது. இந்த அப்பனுடைய கோபத்தை இவர்கள் சோதித்து விட்டார்கள். அப்பன் இவரை விட்டுவிட மாட்டேன், என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லா சூழ்ச்சிகளையும் அவரிடத்தில் இருந்து எடுத்துவிட்டு உனக்கான நன்மையை உன்னிடத்தில் நிச்சயமாக கூடிய விரைவில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். உனக்கான நன்மையை, உனக்கான ஒரு உறவை அவர்கள் பிரிக்க நினைத்திருந்ததை எல்லாம் நான் இப்பொழுது தெரிந்து கொண்டு அவருக்கான பதிலடியை நான் இப்பொழுது தந்துவிடப் போகின்றேன். உனக்கான நல்லவற்றை தந்து உனக்கான நல்ல உறவை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகின்றேன். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் வரை உன்னால் யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.